ஹாய், வெல்கம் டு மூன் அகாடமி. இன்னைக்கு இந்தியாவுடைய இடங்கள் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உலக அளவுல இந்தியாவுக்கு ஒரு கேட்டகரியில ஒவ்வொரு பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுல 2014ல நம்ம இந்தியாவில ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னா வந்து பாலினம் இருக்கு இல்லையா? பாலினத்துல வந்து சமத்துவம் இல்லாம இருக்கிறது. அதுல வந்து நம்ம இந்தியா எத்தனாவது இடம், இதே அமைதியில வந்து இந்தியா எத்தனாவது இடம் இருக்கு, மக்கள் தொகையில எத்தனாவது இடம் இருக்கு, இந்த மாதிரி உலக பணக்காரர்கள் எத்தனாவது இடம் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வகையா பிடிக்கலாம். பட் 2014 2024ல இது வந்து முக்கியமான இண்டெக்ஸஸ். ஓகேங்களா? அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம இந்தியா பெற்றதுக்கு இடம் எவ்வளவு அப்படின்னா 126. ஓகேங்களா? கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னா அதாவது என்னது, கரப்ஷன் அப்படின்னா கருப்பு பணம் அந்த மாதிரி ஊழல்கள் நிறைந்த நாட்டுல வந்து நம்மளுடைய கவுண்ட்ரி வந்து 93rd பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ், அது வந்து 80th பிளேஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து 134 HDI சொல்லுவாங்க இல்லையா? அதுமே யூனிட் மைண்ட்ல ஒரு முக்கியமான டாபிக். இது அப்கமிங் வீடியோல டீடைலா பார்க்கலாம். 134th பிளேஸ். ஓகேங்களா? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா 108ல இருக்கு. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், அதாவது உலக பசியில எப்படி இருக்கும், நம்ம எத்தனை பிளேஸ்ல இருக்கோம்னா 111 பிளேஸ்ல, அதாவது 111ல வந்து நம்ம இருக்கோம். ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல வந்து 7th பிளேஸ்ல இருக்கும். குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல வந்து 40th பிளேஸ்ல இருக்கும். வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல வந்துட்டு பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து 161th பிளேஸ்ல இருக்கும். வேர்ல்டு சைபர் கிரைம் இண்டெக்ஸ்ல வந்துட்டு 10th பிளேஸ்ல இருக்கும். பெஸ்ட் இன்டர்நேஷனல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ்ல வந்து பாருங்க, இன்டர்நேஷனல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் வந்து 42. இன்டர்நேஷனல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இது போன ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்போம். அது வந்து அவரோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்விட்ஸ். ஓகேங்களா? சுவிட்சர்லாந்து. அடுத்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்டரி அண்ட் ஸ்ட்ரென்த், அதுல வந்து நம்ம 4th பிளேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? டெமோக்ரஸில எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து 41th பிளேஸ். FIFA வேர்ல்ட் ரேங்கிங் இருக்கு இல்லையா? அதுல வந்து 121. ஜெண்டர் கேப்ல வந்து 127. குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ்ல வந்து 3rd பிளேஸ். ஓகேங்களா? அடுத்து குளோபல் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல வந்து 131. ஓகேங்களா? வேர்ல்ட் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ்ல வந்து 40th பிளேஸ்ல இருக்கும். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல வந்து 126th பிளேஸ். குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ்ல வந்து 14th பிளேஸ்ல பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வெளியிடும். இந்த மாதிரி இந்த கண்ட்ரீஸ் இவ்வளவு கண்ட்ரீஸ் வந்து இத்தனை பிளேஸ்ல இத்தனை வாரியா வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வரைக்குமான முக்கியமான இண்டெக்ஸஸ் பார்க்கிறோம். அப்கமிங்ல ஏதாவது இண்டெக்ஸஸ் வந்து அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதுவுமே நான் வந்து ஷார்ட்ஸ்ல போடுறேன். ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.